Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம பாக்ஸ் ஸ்டிட்ச் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டிட்ச் தான். zigzag மாதிரியே தான். zigzag லாக் இல்லாம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இது போட போறோம். இதுல வந்து நீங்க குட்டி லாக் போட தேவையில்லை. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க Subscribe பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் 2 லைன்ஸ் டிரா பண்ணிருக்கேன். இதுல மெஷர்மென்ட் நான் எதுவும் மார்க் பண்ணல. மெஷர்மென்ட் இல்லாம தான் உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். ஜரி த்ரெட் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் ஆரி நீடில் டுலிப் சைஸ் 14 எடுத்துர்க்கேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பாட்டம் லைன்ல இருந்து எடுத்து ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் எடுத்து அதாவது லாங் செயின் எடுத்துட்டு அகைன் ஒரு லாங் செயின் வந்து அந்த லைன் மேலேயே எடுத்து திருப்பி ஸ்லாண்டிங்கா சேம் சைஸ்ல மெயின்டைன் பண்ணனும். திருப்பி போட்டு காட்றேன் பாருங்க. ஸ்லாண்டிங் லைன் ஃபர்ஸ்ட், அடுத்து அந்த லைன் மேலேயே ஒரு லைன், அடுத்து ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் அகைன் நீங்க போட்டுட்டு அடுத்து அது பக்கமாவே இன்னொரு ஸ்லாண்டிங் லைன் நீங்கள் போடணும். அதாவது ஸ்லாண்டிங் லைன் போட்ட பிறகு நீங்கள் ஒரு அதே மாதிரி லைன் மேலே ஒரு லைனு, திருப்பி ஒரு ஸ்லாண்டிங் லைனு, திருப்பி நீங்கள் ஒரு அந்த லைன் மேலே ஒரு லைனு, திருப்பி ஒரு ஸ்லாண்டிங் லைனு, இதே மாதிரி இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது பேர் தான் பாக்ஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது நீங்கள் வந்து ஈக்குவல் சைஸில் தான் மெயின்டைன் பண்ணணும். மெஷர்மெண்ட் வச்சும் போடலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் இல்லாமல் போடுறேன். இதில் வந்து லைட்டாக கிளாத் ஷ்ரிங்க் ஆகும். மேக் ஷூர் உங்கள் கிளாத் ரொம்ப டைட்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் என் நாட் போடுறதுக்கு வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்புறம் நார்மல் நாட் எப்படி நம்ம இன்விசிபிள் நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டுடுறோம். இதை நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்லேயும் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு புரியுதா எப்படின்றத பாருங்கள். இதில் வந்து நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா பாக்ஸ் செயின் ஸ்டிச், டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச், கிறிஸ் கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச், இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு கீழே ஒரு ஸ்கர்ட்டோ இல்லை ஒரு ப்ளவுஸில் ஒரு பார்டரோ போடுறீங்கன்னா இதை வந்து போட்டுட்டு நடுவில் நீங்கள் சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த சில்க் த்ரெட்டில் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன் மேலே ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஜரி த்ரெட்டில் எப்படி போட்டிருக்கணும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். இதுலேயும் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு நீங்கள் அதாவது பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸில் மற்ற இதில் போடும்போது நீங்கள் பேக் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் பேக் ஸ்டிச் போட்டே பழகுங்க. ஸோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் நான் எடுக்கிறேன். சேம் சைஸ் தான் எடுக்கணும். அன்ஈவன் சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ ஸ்லாண்டிங் லைனில் என் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் ஸ்டிச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் எல்லாருமே போட்டு பழகுங்க இதை. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கிறிஸ் கிராஸ் வந்து இது மேலே வரும். டபுள் பாக்ஸ் வந்து இதுக்கு பாட்டம் லைனில் பேரலலாக வரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.